சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் நிகழ்ந்தது எப்படி என்பது போன்ற தகவல்களை செய்தியாளர் குமார் விளக்க கேட்கலாம். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் காந்தி நகரில் முனுசாமி என்பவர் வீட்டில் நேற்று இரவு 5 நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார். அதாவது முனுசாமியின் மனைவி ராணியின் மகள் சாந்தியின் கணவர் ரகு, அவர் இருவருக்கும் பிள்ளை அஜித்குமார், 5 நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அதிகாலையில் அஜித்குமார் என்பவர் லைட் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு வெளியே சென்று விட்டார். அதன் பிறகு ராணி என்பவர் லைட் சுவிட்சை ஆன் பண்ணும்போது அடுத்த நொடியே அந்த வீடு முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தீப்பற்றி எரிந்தவுடன் வீட்டில் இருந்த 5 நபர்களில் 4 நபர்கள் தீயில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர். தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தில் அவர்களை மீட்டு மேடவாக்கம் போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த மேடவாக்கம் போலீசார் தீயில் பாதிக்கப்பட்ட 4 நபர்களை மீட்டு தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் 4 ஆம்புலன்ஸில் குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர்கள் முதலுதவி செய்த பிறகு மேல் சிகிச்சைக்காக சென்னை KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பின்பு அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அந்த வீட்டை ஆய்வு செய்து சென்றுள்ளார். இதன் பின்பு தற்போது தடவியல் அறிவியல் துறை உதவி இயக்குனர் ஜெயந்தி அவர்கள் தடவை ஆய்வு செய்து வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்டதன் காரணம் குறித்து முடிவில் தெரியும் என அதிகாரி கூறினர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ரொம்ப பயங்கரமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல பவர் கட் ஆயிடுச்சு இங்க. என்ன பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் வந்துச்சு. அப்புறம் இப்படி நல்லா ஓடிட்டு இருந்தாங்க. என்னடா ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். அப்ப சில பேர் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் இங்க இருந்தாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாருமே அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ பிரஸஸ் எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க. காலையில ஒரு 6:10 போன டைம் திடீர்னு டம்முன்னு சத்தம் கிடைச்சு. எல்லாரும் ஓடி பார்த்தோம். மேல அந்த இது இருக்குல்ல, ஜாலியில அப்படியே வெளியே நெருப்பு வந்தது. அப்ப அவர் பார்த்தா உள்ள அந்த ரூமுக்குள்ள இருந்தவரு இந்த கை இது உடம்புலாம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அவரு வந்தாரு. வந்த உடனே என்ன நடந்தது என்னன்னு நாங்க போய் கேட்டோம். அவருக்கே தெரியல. அவரு எங்களை கேக்குறாரு எப்படி என்ன இதுன்னு எங்களை கேக்குறாரு அந்த ரூமுக்குள்ள இருந்தவரு. அப்புறமா தான் பார்த்தோம் உள்ள கேஸ் ஏதோ கசிவு இருந்திருக்குது. அது இதாகி ஃபயர் ஆயிருக்கு. சவுண்டு கேட்டது, தூங்கி வந்தோம். அப்ப சவுண்டு கேட்கும் போது வெளியே பார்த்தா ஃபயர் ஆயின்னு வந்தது. அவரை பார்த்தா ஒரு ஆள் மட்டும் தீ கேட்டதோ வெளியே வந்தாரு. நாங்க என்ன பண்ணோம், சரி ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள போய் பார்த்தா 4 பேர் இருந்தாங்க. 5 பேர்ல 4 பேர் மட்டும் தீக்க, ஒரு ஆள் மட்டும் பாத்ரூம் போயிருந்தாரு. அவர் கை கால வராது, அவர் மட்டும் வெளியே இருந்தாரு. அது 4 பேர் வரல, 3 பேர் மட்டும் உள்ளே இருந்தாங்க. நாங்க பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு நாங்க வெளியே தந்தோம். ஒரு ஆள் மட்டும் வந்துட்டாரு தப்பிச்சு. அப்புறமா நாங்க தான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லி, அப்புறமா காவல்துறைக்கு அது ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்புறம் ஏற்றி அனுப்பிச்சிட்டோம். பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க சார்.